ராசி மண்டலத்தில் உள்ள 12 வீடுகளில் 2 கிரகங்கள், ஒரு பாவக்கிரகமும் ஒரு சுபக்கிரகமும் சேர்ந்து எந்தெந்த இடத்தில் இருந்தால் பாவக்கிரகத்திற்கு வலிமை கூடுதல், சுபக்கிரகத்துக்கு வலிமை கூடுதல் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். மேசம் ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் வீடு மேசம் ராசி. அந்த மேசம் ராசியிலே சுபக்கிரகங்களும் அசுபக்கிரகமும் ரெண்டும் சேர்ந்திருந்தால் அங்கு அசுப கிரகத்தின் வலிமை தான் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் முக்கால் பாவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு, இங்கு அரை பாவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர்களின் உச்ச வீடு. ஆதலால் இந்த இடத்துல பாவர்கள் கை ஓங்கியிருக்கும். ஆனால் பாவக்கிரகம் சுபக்கிரகம் இருந்தால் பாவக்கிரகத்தினுடைய கைதான் ஓங்கி நிற்கும். அடுத்து ரிஷபம் வீடு. ரிஷபம் வீடு என்பது சுக்கிர பகவானுடைய வீடு. சுக்கிர பகவான் ஒரு சுபக்கிரகம். அந்த வீட்டில் சந்திர பகவான் உச்சம் அடைகிறார், அவர் ஒரு சுபக்கிரகம். அதனால் சுபக்கிரகம் வரக்கூடிய சந்திர பகவான், சுக்கிர பகவான் இவர்களுடைய கைகள் அங்கு ஓங்கி இருக்கும். அதனால் இங்கு சுபக்கிரகமும் அசுபக்கிரகமும் இருந்தால் சுபக்கிரகத்தின் கைதான் ஓங்கி நிற்கும். மிதுனம் வீடு. மிதுனம் வீடு புதன் பகவானுடைய வீடு. இருந்தாலும் அவர் இரட்டைத்தன்மை கொண்டவர். சில நேரங்களில் நல்லதும் செய்வார், சில நேரங்கள் தனித்திருக்கும் போது நல்லது செய்வார். மற்ற கிரகங்களோடு இணைந்து விட்டால் அந்த கிரகங்களுக்கு ஏற்ப அவர் மாற்றிக்கொள்வார் தன் குணத்தை. அதனால் இந்த வீட்டிலே சமபலத்தோடு இருப்பார்கள். பாபர்களுக்கும் சுபர்களுக்கும் சமபலம் உண்டு. அடுத்து 4வது வீடு கடகம் வீடு. இது சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த சந்திர பகவான் சுபக்கிரகம், குரு பகவானுடைய உச்ச வீடு. அதனால் இங்கு சுபக்கிரகனுடைய கைகளை வாங்கி வைக்கும். அடுத்து சிம்மம் வீடு. இங்கு சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. அதனால் இங்கு அவருடைய கை வாங்கியிருக்கும். அதனால் பாவர்களுடைய கைதான் இங்கு வாங்கி நிற்கும். அடுத்து கன்னி வீடு. இங்கு புதன் பகவான் மூலத்திரைவனுடைய ஆட்சி வீடு. இங்கு சுக்கிரவான் நீச்சத்தன்மை அடைந்தாலும் இது சுபக்கிரகனுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் வீடு. இங்கே சுபர்கள் தான் வலிமையாக இருப்பார்கள். அடுத்து துலாம் வீடு. இதுவும் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த வீட்டில் சமபலத்தோடு, அதாவது சந்திர பகவான் சூரிய பகவான் நீச்சம் பெறும் வீடு, சனீஸ்வர பகவான் உச்சம் பெறும் வீடு. இது சுபர்கள் அவர்கள் இருவருக்கும் சமபலமான வீடு. விருச்சிகம் வீடு. இது செவ்வாய் பகவான் வீடு. இந்த வீட்டில் முழுக்க பாவர்கள் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இங்கே சுபக்கிரகங்கள் செயல்பட வாய்ப்பில்லை. மகரம் வீடு. மகரம் வீடு செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் வீடு, சனீஸ்வர பகவான் வீடு. இருந்தாலும் சந்திர பகவான் தான் சொந்த வீட்டிலிருந்து பார்வை பெறக்கூடிய வீடு. அதனால் இந்த வீட்டிலே சப்தமாக இருவருக்கும் சுபர்களுக்கும் அவர்களுக்கும் சம வலிமை உண்டு. அதோடு கும்ப வீடு. இது சனீஸ்வரன் மூலத்திருந்த வீடு, ஆட்சி வீடு. இங்கே முழுக்க அசுபர்களுக்கு தான் வலிமை கொடுத்தல், சுபருக்கு வாய்ப்பில்லை. தனுசு வீடு. தனுசு வீடு குருபகவான் வீடு, முழு சுவர் வீடு. இங்கே சுபர்களுக்கு தான் வலிமை அதிகம். மீனம் வீடு. மீனம் வீடு சுக்கிர பகவான் உச்சம் பெறும் வீடு, குருபகவானுடைய ஆட்சி வீடு. இங்கேயும் சுபக்கிரகங்களுத்தான் வலிமை உண்டு, அசுபக்கிரகங்கள் வலிமை குன்றி இருக்கும். அதனால் எந்தெந்த கிரகங்கள் எங்கிருந்தால் வலிமை கூடுதல் என்பதை இப்போது அறிந்து கொண்டோம். மற்றவற்றை அடுத்த வீடியோவில் காண்போம். வணக்கம், நன்றி.